தினமர நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட கிறிஸ்டினா கதிர்வேலன் டீம் தான் இருக்காங்க. வணக்கம் கௌஷிக். வணக்கம். வணக்கம். இந்த கதையை ஓகே பண்றதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். அது என்ன நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து வாய்ப்புகள் தேடிட்டு இருந்தேன் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு அப்புறம். அப்போ வந்து சார் வந்து பவுடர்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் தான் என்னை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் காலங்கள் வசந்தம் படமும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்படி தான் அவர் என்னை அப்ரோச் பண்ணார். ஓகே. அப்போ நான் கேட்கும் போது சார் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி, கும்பகோணத்தில் நடக்கிற ஒரு கதை, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கதை. பட் அதை நான் வந்து என்னோட கற்பனைகளை சேர்த்து ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ. முதல்ல உங்களுக்கு நான் ஓகேயா, நான் கேட்ட கேள்வியே அதான், நான் ஓகேயா சார் உங்களுக்கு, அதே மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இங்கே, எனக்கு தான் சம்பளம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஓகே. சார் வந்து கண்டிப்பாக பேசிக்காக நான் உங்களுக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஒரு குறைஞ்சபட்ச சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறேன், அதே மாதிரி உங்கள் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நம்பி வாங்க ஜாலியாக நம்ம படம் பண்ணலாம்னு சொன்னார். அப்படி தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கதையில வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் இருக்கட்டும், ஐ மீன் காலங்களில் வசந்தமா இருக்கட்டும், பவுடரா இருக்கட்டும், அதுல இருந்த காலங்களில் வசந்தமும் அதுவும் ஒரு லவ் ஃபிலிம் தான். அப்படிங்கும்போது அது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்துல நான் என்ன புதுசாக கௌஷிக் எதிர்பார்க்குறேன். என் பர்ஃபார்மன்ஸாகவே நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு இப்போ எவால்வ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் இதில் எந்த வகையிலனா எல்லா வகையிலையுமே ஒரு ஆக்டர் வந்து எவ்ரி ஃபிலிம் வந்து அவர் எவால்வ் ஆவார், கற்றுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே வந்து என் ஃபர்ஸ்ட் ஃபிலிமை விட மெச்சூர் ஆயிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இது கும்பகோணம் பேஸ்ட் ஸ்டோரி. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து நான் ஒரு சிட்டி பாயாக இருந்தேன், இதில் வந்து ஒரு வில்லேஜ் பையனாக நான் வரேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சில பாடி லாங்குவேஜ், அப்புறம் கும்பகோணத்துக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாங் பிடிச்சி பேசினது, மைன்யூட் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும் அந்த ஸ்லாங்கில். பட் எனக்கு அது ஈஸியராகவே இருந்தது. பிகாஸ் நான் வந்து பிறந்தது வந்து மயிலாடுதுறை. அப்படிங்களா? வளர்ந்ததெல்லாம் சென்னை, சொந்த ஊர் சென்னை, அப்பாவோட ஊர்லாம் சென்னை தான். பட் நான் அங்கேயும் போயிட்டு வருவேன். வெக்கேஷனுக்கு வந்து சில நேரங்களில் வந்து தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக போவேன். அது பக்கத்தில் தான் கும்பகோணம். ஸோ எனக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அந்த வழக்கு வந்து எனக்கு தெரியும், எப்படி பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியும். ஸோ ஈஸியாக நான் அதை அடாப்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிரதீபா, நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்டினா கேரக்டர் எந்த வகையில் கனெக்ட் பண்ணிக்கிங்க? ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர், வீட்டுக்கு பயப்படுற பொண்ணு, வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சு அதுபடி நடந்துக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற பொண்ணு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஸோ அந்த விதத்தில் நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஈஸியாக. ஓகே. அம்மா மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் நான் இருந்திருக்கேன். அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ந்தேன். ஸோ அது ஈஸியாக இருந்தது கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. டேரக்டர் உங்ககிட்ட ஒரு சீனை சொல்லி அதை வாங்குறது, அந்த விதம் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். முன்னாடியே வந்து ஸ்டோரி நரேட் பண்ணிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் சொன்னார் சார். அது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். கூட வந்து டிஓபி பிரஹத் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, இது என்ன டீம் இது எப்படின்னு. பட் கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்ட உடனேவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன், சார் செகண்ட் ஹாஃப் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருச்சு, அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் சொன்னாங்க. சார் இப்போ சொல்லுங்கள் சார், பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய. என் பேர் வந்து அலெக்ஸ் தான். பாண்டியனுங்கிறது என்னோட நண்பரோட பேர். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். அதாவது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கள்கிட்ட ப்ராப்பராக ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுவுமே இல்லை. நாங்களாம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னா இதெல்லாத்தையும் அமைச்சிடலான்னு சொல்லிட்டு இவருங்க டாக்டர் ஆர் பிரபாகர் சார் மட்டும் தான் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்கள மட்டும் அப்ரோச் பண்ணி அவங்கள ஓகே பண்ணிட்டோம். இன்னும் 2 பேர் அதுக்கு தேவைப்பட்டாங்க. ஆனால் 2 பேர் தேவைப்பட்டாலும் கடைசி நேரத்தில் 2 பேர் விலகிட்டாங்க. இருந்தாலும் என் நண்பனுடைய முழு ஒத்துழைப்போடு தான் இந்த விஷயம் வந்து நடந்துச்சு. அது இந்த படத்துக்கு நடந்த ஸ்ட்ரகிள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி மாளாது. அவ்வளோ கொடுமையை சந்திச்சு தான் வந்தோம். ஒரு விஷயம் இந்த படம் பார்த்து நான் வெளில போகும்போது எனக்கு இருக்குங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 2 விஷயம் நான் நினைக்கிறேன், இது வந்து பிரதிபலிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நீட்டான அழகான முகம் சுழிக்கும்படி இல்லாத ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரியும், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணுறது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் ஸ்ட்ரகிள்ஸ், இந்த பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டும் இல்லாமல் எங்களை மாதிரி இளைஞர்களை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த படம் சொல்லும். இதுக்கு மேலேயே எங்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடைச்சா நாங்கள் இன்னுமே நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படமும் நல்லா வந்திருக்கு.
பட் எங்களோட விஷயம் வந்து என்னன்னா இந்த படம் பார்த்துட்டு மக்கள் வந்து கண்டிப்பா இதை யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அதான் சின்ன படம் பெரிய படங்கிறது பட்ஜெட்ல மட்டுமே தான். மற்றபடி வந்து கண்டென்ட்ல வந்து சின்னது பெருசுங்கிறது கிடையாது, ஆர்டிஸ்டும் சின்னது பெருசுங்கிறது கிடையாது. பட்ஜெட் தான் முடிவு பண்ணும் ஒரு படம் சின்ன படமா. ஆமா, இது வந்து இதெல்லாமே நம்ம கத்துக்கிறது தான். இந்த சின்ன படம்ன்றது வந்து பட்ஜெட் வைஸ் கொடுக்குற டெஃபினிஷன் தான். ஸோ எங்களை மாதிரியான ஆட்களுக்கு, எங்களை மாதிரினா சினிமா பின்புலம் இல்லாம இல்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து பயங்கர ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் இல்லாம இருக்கும் போது நிறைய காம்ப்ரமைசஸ் தாண்டி தான் வந்து படம் வெளியிலே வருது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஒரு படம் எடுத்து அது வெளியில கொண்டு வருதுன்றது பெரிய ஸ்ட்ரகிள். பட் ஆனா அது மக்களுக்கு அவசியமானதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா தான் வந்து ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனுஷ் சார் பண்ணக்கூடிய படம், அந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த நடிகர்கள் பண்ணக்கூடிய படம். அப்போ இவர் வந்து புதுமுகம் தான், ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ஜாலியான ஒரு இளைஞனாக தான் படம் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பொறுப்புள்ள இளைஞனா, ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கிராமத்து பையனா இதில் பண்ணியிருக்காப்புல. இந்த கேரக்டர் அவர் உள்வாங்கி அவரை அந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணி, நிச்சயமாக வந்து எல்லாரும் ஆரம்பத்தில் சொன்னாங்க, இதுனா இவ்வளோ பெரிய கேரக்டர் அவரை தாங்குவாரா, அவர் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. ஏங்க நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க, இது நீங்கள் இவ்வளோ பெரிய கேரக்டர் அவரால் தாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே நபர்கள்லாம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சரியான சூஸிங்க, இவர் தாங்க கரெக்டான ஆள் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் வெற்றி. அதேமாதிரி ஆரம்பத்தில் நிறைய பேர் நிறைய கேரக்டர் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் எல்லா கேரக்டருமே இதில் வந்து நான் ஒன்று நினச்சி நான் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணேன், அது அவங்க கரெக்டாக அவங்கள்ட்ட அந்த வேலையை நானும் வாங்கிட்டு அவங்களும் கொடுத்துட்டாங்க. அதனால எல்லாரும் அதுக்கு கேரக்டருக்கு வந்து நியாயம் சேர்த்துட்டாங்க. சூப்பர். பிரதீபா சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் கோல்ஸ் இருக்கா? இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தான், கதையுள்ள படம். அதில் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த இடத்துல எனக்குரிய ஒரு இம்பார்ட்டன்ஸும் எனக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நான் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அது இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ தமிழில் ஒரு ஃபர்ஸ்ட் படம் இப்படி ஒரு படம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். இது சின்ன படமாக இருந்தாலும் இந்த கதை வந்து எல்லாரையும் வந்து கவரக்கூடிய ஒரு கதை தான். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு அந்த பிளாட்டும் சரி, ஒவ்வொரு இடத்துல அந்த கதை மாறும்போதும் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இப்படி ஒரு கதையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறதே வந்து பெருமையாக இருக்குது. நைஸ். அதாவது நல்ல கதையில நம்ம இருக்கணும், நம்ம இருக்கிறனால அந்த கதை நல்ல கதையா மாறிடாதுன்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டான ஒரு விஷயம் தான். நம்ம இருக்கிறது கதை எல்லாமே நல்ல பயங்கரமான பஞ்சா இருக்கு ப்ரோ, நல்ல ஒரு பஞ்சா இருக்கு. கிடையாது இல்ல, பயங்கரமான பஞ்சா இருக்கு. நன்றி. நானும் வந்து யோசிச்சு பாக்குறேன். இல்ல உண்மைதான், ஏன்னா கண்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவாங்க. அதை நீங்க அழகா வந்து தமிழ் ஆக்கம் பண்ணி ஒரு பஞ்சா சொல்றீங்க. நன்றி 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 சார். எத்தனை வருஷம் சார் ஓடுனீங்க அதை ஒன்றே சொல்லுங்க. நான் இந்த கதையை வச்சுட்டு எத்தனை வருஷம் ஓடுனீங்க சார்? நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு முடிவு வந்துட்டேன், தமிழ் சினிமாவில் வந்து உள்ளே நுழைஞ்சா ஒரு 15 வருஷத்தை நம்ம தின்னுடும். இல்லை, இந்த கதை எத்தனை வருஷம் உங்களுக்கு நகர்த்தி இந்த அதாவது கிறிஸ்டினா கதிர்வேலுங்கிற கதை எத்தனை வருஷம் உங்களை கூட வச்சுது? நான் வந்து இந்த கொரோனாவில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். கொரோனாவுக்கு முன்னாடியே கதை எழுதிட்டேன். இந்த கொரோனா ஸ்ட்ரகிள் வந்ததுனால அது கொஞ்சம் ஒரு 2 வருஷம் வீணாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் திட்டமிட்டபடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக நான் ஒரு 5 வருஷம் உழைச்சிருக்கேன். 5 வருஷத்தோட உழைப்பு நவம்பர் 7 வருது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிருஷ்ணா கதிர்வேலன் மிகப்பெரிய வெற்றி அடைய தினமலர் சம்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.